எத்தனையோ குழந்தைங்க பசியில் உட்காந்துட்டு இருக்குது. ஒரு அம்மா மயக்கம் போட்டு பக்கத்துலேயே நிற்குது. ரெவென்யூ அதிகமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய தளங்கள். அப்போ அந்த மாதிரி தளங்களில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா மருதமலை போயிருந்தோம். மருதமலைக்கு இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ அங்கே என்னென்ன குறைகள் இருக்குது, அங்கே வந்து பார்த்திங்கன்னா முறையான பஸ் வசதி இல்லை, மேலே கழிப்பிட வசதி இல்லை. அது போக பார்த்திங்க அப்படின்னா பணங்கள் எல்லாம் இன்னுமே கூகுள் பேயில் வாங்காமல் கையில் நிறைய கேஷ் ஃப்ளோ நடக்குது. ஸோ அதனால் டிஜிட்டலைஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறையா உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் பண்ணி கொடுங்க, பெரியவங்களுக்கு இந்த வசதிகள்லாம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி போட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அது கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு மேலே பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு நிறைய ரெஸ்பான்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வெறும் வீடியோ போடுறது மட்டும் இல்லாமல் தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாக கேள்விகள் கேட்டிருந்தோம். அங்கே இருக்கிற கமிஷனரை பார்த்து பேசியிருந்தோம். நிறைய மனுக்கள் எல்லாம் போட்டு அதை கண்டினியூஸ் ஃபாலோ பண்ணது பிற்பாடு மருதமலையோடைய உள்கட்டமைப்பு வசதிக்காக 69 கோடி ஒதுக்கிட்டதாகவும் அதோடைய முதல் ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 27 கோடி ஒதுக்கி ஒரு 9 இடங்களில் பார்த்திங்கன்னா ஜிஐ ஃபென்சிங், ஜிஐ மேலே இருக்கக்கூடிய கூரைகள்லாம் போடுறோம், ஃபென்சிங்கில் மேலே இருக்கிற கூரைகள்லாம் போடுறோம். அங்கே வந்து அவங்களுக்கெல்லாம் பி பிளாக் டைப்ஸ் வீடெல்லாம் கட்டி கொடுக்குறதுனால நிறைய எனக்கு லிஸ்ட் கொடுத்துருந்தாரு கமிஷனர். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அதெல்லாம் கூட நான் வீடியோவில் போட்டிருந்தேன். நான் இன்றைக்கி சரி அது எப்படி தான் இருக்குன்னு சொல்லி ஆய்வு பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல் இன்றைக்கி வைகாசி விசாகம் அப்படியே முருகனுக்கு போயிட்டு அப்படியே நம்ம பொதுப்பணியும் சேர்த்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வெறும் ஆவணமாக தான் இருக்குதே தவிர ஒன்றும் ஒரு நடைமுறைக்கு வரல. அப்போ நடைமுறைக்கு வராதனால பார்த்தீங்கன்னா இன்னும் யார் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நீங்கள் எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகமானா இங்கே முருகப்பெருமானோட கோயில்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கோ அத்தனை இடத்துலையும் கூட்டம் குவியும். அதே நேரத்தில் சிவபெருமானுக்கு ஆருத்ரா நட்சத்திரம் வர நாளில், பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை சரி சிவபெருமான் இருக்கிற எல்லா தலங்களிலுமே கூட்டம் அதிகமாக இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம மருதமலையில் இன்னும் பார்த்திங்கன்னா சீசன் தைப்பூசமாகட்டும் விசாகமாகட்டும் அதிகமாகிட்டு தான் போகும். அப்போ போன டைம் கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஸ் வசதிகள் கொஞ்சம் நிறையா பண்ணி கொடுங்க, ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக வருது, நிறைய பண்ணி கொடுங்க. 7 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறது, ஏன்னா வனவிலங்குகளோட நடமாட்டம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால 7 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம பஸ்ஸில் தான் அனுப்புகிற மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா நான் போய் அங்கே உள்ளே இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா 3 பஸ் தாங்க இருக்குது. ரொம்ப சீசன் டைமில் வந்து ப்ரைவேட்லேருந்து நாங்கள் ஒரு பஸ்ஸு எடுப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க, உள்ளே வேலை செய்கிறவங்க. அப்போ அந்த 3 பஸ்ஸே இருந்தாலும் ஒரு பஸ்ஸுக்கு நீங்கள் சராசரி எத்தனை பேர் ஏற்றுவீங்கம்மா அப்படின்னு கேட்டதில் அவங்க ஒரு 50 பேர்த்துக்கு மேலே ஏற்றுவோம் அப்படிங்கிறாங்க. 50 பேர்த்துக்கு மேலே நீங்கள் ஒரு வண்டியில் வந்து 2 வீலரில் ட்ரிபிள்ஸ் போனாவே வந்து ஏதோ ஒரு அது நம்ம சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, அதே நேரத்தில் விபத்து ஏற்படுச்சுன்னா பெரிய சேதாரம் ஏற்படும்னு சொல்லி டிராஃபிக் போலீஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அது அரசாங்கமே பண்ணும்போது இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. அப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து 50 பேர் 60 பேர் ஏற்றி சின்னதாக ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அது பெரிய மேசிவாக ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டராக போயிடும். அதனால் ஒரு இவ்வளோ தான் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது நடைமுறைக்கு கொண்டு வரது தான் அரசாங்கத்தோடைய வேலையை தவிர அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி போட்டு மக்கள் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்லக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா பஸ் வசதிகள் நிறைய பண்ணணும். மினிமம் ஒரு 5 பஸ் இருந்தால் தான் மேலே ஒரு 5 பஸ், கீழே ஒரு 5 பஸ், ரொம்ப நேராகவே இருக்கிற ஏரியா 5 பஸ் அட் த சேம் டைம் போயிட்டு வர முடியாது. ஆனால் அவ்வளோ வசதிகள் வேணும்னு சொல்கிறேன். மேலேயும் போய் 5 பஸ் நிறுத்த முடியாது, ஏன்னா ஏரியா ரொம்ப சின்ன ஏரியா, அங்கே பார்க்கிங்கெல்லாம் அவ்வளோ போட முடியாது. அதனால் அந்த ஃப்ளோ இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் நிறைய வர மக்கள் வந்துட்டு ஏமாற்றமாக திரும்பி போகிறாங்க. இப்போ கார் வசதி இருக்கிறவங்க வண்டி வாகனங்கள் வச்சுருக்கவங்க சலுன்னு மேலே போயிட்டு வந்துடுறாங்கன்னு வைங்க. ஆனால் அதே நேரத்தில் பஸ்ஸை நம்பி இருக்கிறவங்க, பஸ்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வயசானவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப நேரமாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு உணவு பதார்த்தங்களோ அதெல்லாம் எதுவுமே தரமாக கிடைக்கிறதும் இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த அரசு கொஞ்சம் என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்குது. கூகுள் பே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. இப்போ டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, அது நெட்வொர்க் ப்ரொவைடரோட பிரச்சனை, ஏர்டெலோ இல்லை ஏசிடியோ சம்திங் வாட் எவர் இட் மேபி. அது என்ன இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற ப்ரொவைடர்ஸ் அந்த ப்ராப்ளத்தை பார்த்துக்குவாங்க. நீங்கள் வந்து அது ஒர்க் ஆகிறதுனால நாங்கள் ஜிபே வைக்கிறதுலாம் சொல்லவே முடியாது. நான் போன வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன், மேலே ஒரு புளியோதரை வாங்கிட்டு ஒரு 20 ரூபா கூகுள் பே பண்ணுறோம், அது ஒர்க் ஆகுது. 10 ரூபா டிக்கெட் எடுத்தால் அது கூகுள் பே போட்டால் அது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் முரண்பாடாக இருக்குது, கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ஓவர் கம் பண்ணணும். அதனால் யார் எண்ட் யூசர் யார் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. நம்ம இளம் அமைச்சர் எல்லா பக்கம் டக்குன்னு போய் இந்த மாதிரி சைலண்ட் விசிட்டெல்லாம் போட்டு அங்கே இருக்கிற ப்ராப்ளத்தையெல்லாம் உடனுக்குடனே ரெக்டிஃபை பண்ணுறாங்க. புதுசாக அமைஞ்சிருக்கிற அரசாங்கம் நிறைய பண்ணுறாங்க, வரவேற்கிறேன். அதே மாதிரி ஒரு 8 கோயம்புத்தூருக்கும் வந்துட்டு போனீங்கன்னா நாங்கள் விருந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்கள், நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா மக்கள் கூட்டம் நிறைய இருக்கிற இடம். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் பண்ணும்போது தான் மக்களுக்கு விழிப்பும் ஏற்படும். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் அவங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வோடு கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்குவாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா
அரசு அலுவலர்கள் வந்து அவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் கொடுத்து அதிகாரிகளோட மேற்பார்வையில் அது நடக்குதே தவிர, அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போ வரும் அப்படிங்கிறது நம்ம ஒரே கேள்விக்குறியாக பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் அங்கேருந்தே பார்த்துட்டு இருக்கும்போதே மேலே அபிஷேகம் இருக்கிறவங்களுக்கும் கட்டளை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மேலே அலௌடுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி போயிட்டு தான் இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம். அது காலங்காலமாக திருத்தவே முடியாத விஷயம் அது. நம்ம அந்த மாதிரி வசதிகள் யாருக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, ரொம்ப வயசானவங்களுக்கும் குழந்தைகள் வச்சுருக்கிறவங்களுக்கும் ரொம்ப முடியாதவங்களுக்கு தான் நம்ம நோய்வாய் உற்றவர்களுக்கு நம்ம அதை எதிர்பார்க்கணுமே தவிர, மற்றபடி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நிறைய ஆஃபீஸர்ஸ் வராங்க, நிறையா பெரிய இடத்துலேருந்து வராங்க அப்படின்னா, பெரிய இடம் மீன்ஸ் என்னென்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு மக்கள் பணியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் செலவு பண்ண முடியாது. அந்த மாதிரி நபர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, ஒரு விவிஐபி முன்னுரிமை கொடுத்து, ஒரு திரைப்பிரபலம் வராங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதுனா, கூட்டம் நிறைய சேர்ந்துச்சுன்னா சட்டம் ஒழுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு கொடுக்கறது கூட ஓரளவுக்கு சரின்னு சொல்லலாம். அப்போ மற்றவங்க எல்லாரும் போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறையா வாக்குவாதங்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தவிர்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதியை மறுபடியும் மேம்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மனு போட்டு அதை ஆர்டிஐ போட்டு ஃபாலோ பண்ணி அது நடக்காதப்போ கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரிட் எடுத்துகிட்டு வருது, இதெல்லாம் வேலைக்காகாத விஷயம். அதனால் கொஞ்சம் அமைச்சர்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டும் சரி, கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலி வாயில ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.